ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு மேரிட் உமன் வச்சுக்கலாம், திருமணமான பெண். உங்களை உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க ஃபேமிலியோ உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா, வாட் இஸ் டார்ச்சர்? அடிச்சிருக்கலாம், இல்ல மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், இல்ல டவுரி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், ஹராஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஹஸ்பண்ட் சைடுல இருந்து ஒரு மேரிட் உமனுக்கு ஒரு குரூவல்ட்டி நடக்குதுன்னா, ஒரு கொடுமை நடக்குதுன்னா, இந்த மேரிட் உமன் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் மேரிட் உமனை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியாவோட ஐபிசியில் செக்ஷன் 498A ரொம்ப முக்கியமானதுல. என்ன ரீசன்? ஜென்ரலாவே நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா விசாரிப்பாங்க, தீர்ப்பு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் செக்ஷன் 498A பயன்படுத்தினீங்கன்னா உங்க கேஸ் ஃபைல் பண்ண அடுத்த செகண்ட் வாரண்டே இல்லைனா கூட அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணி ஜெயில மினிமம் 3 வருஷம் வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்தியா மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற நாட்டில் செக்ஷன் 498A எவ்வளவு முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. பட் ஆக்சுவலா இந்த செக்ஷன் வந்தது வந்து 1983 தான். ஸோ இது வரதுக்கு முன்னாடிலாம் ஒரு மேரிட் உமனுக்கு அந்த அளவுக்கு லீகல் சேஃப்டி கிடையாது. லாஸ் நிறைய இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மேரிட் உமனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு லீகல் சேஃப்கார்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான். ஸோ இந்த செக்ஷனை இப்போ நாம ஏன் பார்க்குறோம்? ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பில் இந்த செக்ஷனை வீக் ஆக்கியிருக்கு. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ல பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவோட ஐபிசி இந்தியன் பெனல் கோட் இப்போ என்ன மாறிடுச்சு, பாரதிய நியாய சங்கீதாவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐபிசி செக்ஷன் 498A, இப்போ என்ன செக்ஷன் பிஎன்எஸ்ல செக்ஷன் 85. ரெண்டு ஒன்று தான். இது பழைய ரூல் புக்கு, இது புது ரூல் புக். ஸோ இப்போ நீங்க வச்சுக்க வேண்டியது செக்ஷன் 85 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா. இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், கேஸ் ஃபைல் பண்ணும். ஸோ இப்போ அகைன் சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் 85 பர்பஸ் என்ன? டு பனிஷ் தி cruelty against the woman in marriage. அண்ட் இந்த செக்ஷனோட யூனிக் என்ன? இமிடியேட் எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷமே இமிடியேட் அரெஸ்ட். என்ன கிடையாது, பெயில் கண்டிப்பா கிடையாது. மீனிங் புரிச்சா? ஜென்ரலா உங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க யாரு இன்னோசென்ட். பட் இந்த crueltyல, டவுரி வயலன்ஸ்ல, ஹராஸ்மெண்ட்ல கேஸ் கொடுத்தாலே நீங்க யாரு கண்டிப்பா நீங்க குற்றவாளியா இருக்கலாம் தான் அசியூம் பண்ணுவாங்க. ஸோ ஜெயில் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்? ஒரு உமன் வந்து ஒரு டார்ச்சரை ரொம்ப நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷனே வருவாங்க. ஸோ அவங்களே ரொம்ப டிலே தான் வருவாங்க. அப்போ நாம இன்னும் டிலே பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும்? சிச்சுவேஷன் மாறணும் இல்ல, இன்ஃபேக்ட் அவங்க இறந்து கூட போலாம்ல. ஸோ டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ்க்கு கண்டிப்பா என்ன தேவை? இமீடியட் ஆக்ஷன் தேவையில்ல. ஓகேல, அப்போ செக்ஷன் 498A ஒரு மேரிட் உமனுக்கு ஸ்ட்ராங் பேக்கப்பா இருக்குல்ல. பட் இது வந்து தியரியில தான், புக்ல தான், லீகல்ல தான். பட் ரியாலிட்டியில இந்த செக்ஷனை டைலூட் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்தியாவோட ஹிஸ்டரியில, இந்தியாவோட லீகல் ஹிஸ்டரியில நிறைய கேசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த செக்ஷனை வீக் ஆக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை பத்தி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அகைன் சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் 85 பர்பஸ் என்ன? டு பனிஷ் தி cruelty against the woman in marriage. இந்த செக்ஷனோட யூனிக் என்ன? இமிடியேட் எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷமே இமிடியேட் அரெஸ்ட். என்ன கிடையாது, பெயில் கண்டிப்பா கிடையாது. பட் அட் தி சேம் டைம் சில கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம், செக்ஷன் 85 பயன்படுத்தி வேணும்னே ஹஸ்பண்ட் மேலையும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி மேலையும் கேஸ் ஃபைல் பண்ண முடியல. என்ன ரீசன்? விசாரிக்கவே தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ சில கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம், தப்பா பயன்படுத்த முடியும். ஸோ கோர்ட் என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, எது முக்கியம், இமிடியேட் ஆக்ஷனா இல்லைன்னா சில தப்பான கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, ஃபேக் கேஸ் தராங்களே. இப்போ அந்த கேஸ்ல யாரை காப்பாற்றணும்? அந்த இன்னசென்ட் ஃபேமிலி காப்பாற்றணும்ல. அப்போ செக்ஷன் 85ல சில ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. சேஃப்கார்டா புரியுதா? சில கேர்ள்ஸ் தப்பா யூஸ் பண்ணலாம்ல. அப்போ தப்பா யூஸ் பண்ணும்போது அந்த இன்னசென்ட் ஃபேமிலியை ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன பண்ணலாம், சேஃப்கார்ட் பண்ணுவோம்ல. அப்போ அந்த சேஃப்கார்டுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட். லலிதா குமாரி ஜட்மெண்ட் என்ன சொல்லுது? மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம்னா, டிஸ்பியூட்னா கண்டிப்பா இது தேவை, ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி தேவை. உடனடியாக அரெஸ்ட் பண்ணாம முதல்ல என்ன பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கு, ஆல்ரெடி சேஃப்கார்ட் இருக்குல்ல. அடுத்து இந்தியாவோட சிஆர்பிசில 2008ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க. ஒரு உமன் வந்து ஒரு இஷ்யூ சொல்றாங்கன்னா எஃப்ஐஆர் போடலாம் வேணாமா? கண்டிப்பா போடுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி, கண்டிப்பா இந்த கேஸை ஃபைல் பண்ணி தான் ஆகணுமா, அதுக்கான முழு காரணம் ஏதாவது இருக்கா, அப்படி நிச்சயமான காரணம் இருந்தா மட்டும் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. அடுத்த அப்டேட் 2014 அருணேஷ்குமார் கேஸ்ல ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சில செக்லிஸ்ட் இருக்கும், அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. ரெண்டாவது, யாரு மேல குற்றச்சாட்டு இருக்கோ அவங்கள வர சொல்லுங்க, நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது, எடுத்த உடனே 498A பயன்படுத்தக்கூடாது. பிரிலிமினரி இன்குவரி, பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி, நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். ஸோ இவ்வளவு என்ன இருக்கு, இவ்வளவு சேஃப்டி இருக்கு. ஓரளவுக்கு புரியுதுல. ஸோ ஆல்ரெடி இவ்வளவு சேஃப்கார்ட் இருக்கு. அப்ப ரியாலிட்டியில செக்ஷன் 498A வந்து உடனடியா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா 2022ல அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நாம இந்த செக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணாம பாத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். முகேஷ் பன்சல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2022. இந்த கேஸ்ல சொல்றாங்க செக்ஷன் 498A நிறைய பேர் இந்த செக்ஷன் என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், சில சேஃப்கார்டு தரலாம். எப்படி, ஒரு கேர்ள் வராங்க 498A பயன்படுத்தி ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேணாம், உடனடியாக விசாரிக்க வேணாம். ஒரு 2 மாசம் போலீஸ் என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம். கூலிங் பீரியட் அர்த்தம். அந்த 2 மாசம் வரைக்கும் அந்த கேஸை ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி விசாரிக்கும். ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி அந்த கேஸை விசாரிச்சு சரி பண்ண முடியுமா, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் சரி பண்ண முடியுமா, இல்லைனா கேஸ் சரியா தப்பான்றதை வெரிஃபை பண்றோம். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு, வழக்கமான ஆக்ஷன் பண்ணு. அப்போ என்ன பண்ணாத, செக்ஷன் 498A பயன்படுத்தினாலும் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்காது, ஜெயிலாம் போடாது. 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு. அப்போ என்ன ஆகும், மிஸ்யூஸ் பண்ண முடியாதுல்ல.
அதாவது சில கேர்ள்ஸ் வந்து வேணும்னே கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அது பர்பஸ் என்ன? கேஸ் கொடுத்தவனே அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுல. 2 மாசம் டைம் இருக்கு, ஒரு கமிட்டி விசாரிக்கும். அப்போ நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டில மாட்டிப்பீங்க. ஸோ கேசஸ் என்ன ஆகுது? குறையுது. இந்த கூலிங் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2022க்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ 2 மந்த் கூலிங் பீரியட் பிரிவென்டட் தி ஃபால்ஸ் அரெஸ்ட். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி நிறைய சேஃப் கார்டு இருந்தோம், பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டிலாம் இருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா இன்னொரு சேஃப் கார்டு. அண்ட் இதோட கண்டினியூஷனா இப்போ ஜூலை மாசம் 2025ல ஷிவாங்கி பன்சால் கேஸ்ல அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு செக்ஷன் 498A பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 2 months கூலிங் பீரியட் இருக்குல்ல, அது கரெக்ட். கூலிங் பீரியட் பிளஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி, இந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட் தான். ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ரியல் விக்டிம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாலும் உடனடியாக கேஸ் எடுத்துப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா? இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ட்ரூ கேஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 2 months கூலிங் பீரியட், ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி. அப்போ இந்த ப்ராசஸ் விக்டிம் என்ன பண்ணுது? இன்னும் விக்டிமைஸ்டே மாத்ததுல லாஜிக் புரியுதா? அப்போ ஒரு செக்ஷனுக்கு சேஃப் கார்டு இருக்கிறது அவசியம். இப்போ நிறைய சேஃப் கார்டு என்ன பண்ணும்? அந்த செக்ஷனோட ரியாலிட்டி என்ன பண்ணும்? டைலூட் பண்றோம்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ஆர்டிகல் பேசுது. ஜுடிஷியல் எக்ஸ்பெரிமெண்டலிசம் வெர்சஸ் ரைட் டு ஜஸ்டிஸ். நான் ஒரு விக்டிம், எனக்கு தீர்ப்பு கிடைக்கிறது முக்கியமா, நியாயம் கிடைக்கிறது முக்கியமா, இல்லை என் கேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்றீங்களே, ப்ரொசீஜர் போடுறீங்களே, அது முக்கியமா? ஜுடிஷியல் எக்ஸ்பெரிமெண்டலிசம் வெர்சஸ் ரைட் டு ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எது முக்கியம்? இன்னோசென்ட்டை சேஃப்கார்ட் பண்றதா முக்கியம். ஸோ செக்ஷன் 498A இந்த 2 month கூலிங் பீரியட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி யோசிப்பீங்களா? அப்படி கிடையாது. இந்தியாவில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்போ இமீடியட் ஆக்ஷன் தான் வயலன்ஸை குறைக்கும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்றது யோசிச்சுங்க.